அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கெட்ட நாளை நல்ல நாளாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஒரு சுப நாட்களை தேர்வு செய்வதற்கு முன் அன்றைய தினத்தில் நேரம் ஜீவன் உள்ளதா என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்களுக்கு இந்த ஜீவன் என்பதுதான் முக்கியத்துவம். பஞ்சாங்கத்தில் இந்த ஜீவனை கவனித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் சுபகாரியங்கள் நல்லபடியாக தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு அபரிவிதமான நல்ல பலன்கள் அளித்தர அந்த நாள் சக்தி வாய்ந்த தினமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து வைத்து கொண்டுதான் அந்த சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு சிறப்பம்சமோ அதே போலத்தான் அந்த தினத்திற்கு மிகுந்த சக்தியை கொடுப்பது இந்த நேரமும் ஜீவனும் தான். ஆம், ஒரு நல்ல தினத்திற்கு உயிரும் உடலுமாக இருப்பது நேரமும் ஜீவன் மட்டுமே. ஜீவன் இருந்தால்தான் அன்று நாள் முழுமையடையும். முக்கியமாக நேத்திரம் என்றால் கண்கள் என்று பொருளாகும். பாதைகள் சிக்கலாக இருந்தாலும் விழிகள் இருந்தாலும் சிக்கலை எளிமையாக கடந்து செல்ல இயலும். அதுபோலத்தான் ஒரு நாள் எவ்வளவு சிக்கல்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த நாளில் நாம் மேற்கொள்ள போகும் செயலுக்கு உதவியோ அல்லது தடையோ நீங்குவதற்கான ஆலோசனைகள் கிடைத்தால் அந்த சிக்கலை குறைப்பதற்கு உதவும். அதுபோலத்தான் ஒரு நாளின் வலிமையும் நேரமும் மூலம் 3 வகையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கண்கள் உள்ள தினங்கள் 2 நாட்கள் மிக சிறந்த பலன்களை வழங்கும் நாட்கள். எந்த ஒரு செயலையும் இந்த நாட்களில் கண்டிப்பாக செய்யலாம். அடுத்ததாக 1 கண் உள்ள நாட்கள். இந்த நாட்கள் மிதமான பலன்களை வழங்கும் தினங்கள். இந்த தினங்கள் சுப செயல்களை மேற்கொள்ள சற்று கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக குருட்டு நாட்கள். இந்த நாட்கள் ஆபத்துகள் மற்றும் தடைகள் நிறைந்த நாட்கள். இந்த நாட்கள் முக்கிய செயல்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் பலவிதமான தடைகள் இந்த தினங்களில் எதிர்கொள்ளலாம். ஆகவே நாம் செய்யும் செயலுக்கு எந்த நாள் சரியாக இருக்கும் என்பதை நாம் இதன் மூலம் சற்று கவனித்து பார்த்தாலேயே தெரிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக இதெல்லாம் மனதில் நினைத்து கொண்டுதான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நேரத்தினை கணக்கிடும் முறையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வினி முதல் அன்றைய நட்சத்திரம் வரை, அதாவது அஸ்வினி முதல் அன்றைய நட்சத்திரம் வரை உள்ள நாட்களை எண்ணி அந்த எண்ணிக்கையை 9 நாள் வகுத்து மீதி வந்த எண்ணின் நிலையை பொறுத்து அந்த நாளின் வலிமையை அறிந்து கொள்ள முடியும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக மீதிகள் 1, 2, 3, 4 2 கண் உடைய நாளாக இருக்கும். இந்த நாள் சுபமாகும். முக்கியமாக அஸ்வினி முதல் அன்றைய நட்சத்திரம் வரை உள்ள நாட்களை எண்ணி அந்த எண்ணிக்கையை 9 நாள் வகுத்து மீதி வந்த எண்ணின் நிலையை பொறுத்து அந்த நாளின் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக 1, 2, 3, 4 என 2 கண் உடைய சுப நாளாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதேபோல் 5, 6, 7 1 கண் உடைய மத்தியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது 9 நாள் வகுக்கும் போது 5, 6, 7 1 கண் உடைய நாளாக வரும். இது மத்தியமமாகும். அடுத்ததாக 8, 9, 0 போன்ற எண்ணிக்கையில் வந்தால் இந்த நாள் குருட்டு நாளாக தவிர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நாள் 14வது நட்சத்திரமாக இருந்தால் 14ஐ 9 நாள் வகுத்தால் மீதி 5 வரும். மீதி 5 என்பதனால் 1 கண் உடைய நாளாகும். இது மத்தியமான பலனை கொடுக்க வல்லது. இதனால் இந்த நாளை தவிர்த்து விடுவது நல்லதாகும். அடுத்ததாக இன்னொரு முறை நாங்கள் கூறுகிறோம். ஒரு நாள் 14வதான திதியாக வந்து இருந்தால் 14 வகுத்தல் 9 வகுத்தால் மீதி 1 என்பது கிடைக்கும். 5 என்றால் அது 1 கண் உடைய நாளாகும். இது மத்தியமமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக ஜீவன் என்றால் என்ன என்பதை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் எவ்வளவு தான் சிறப்பு நிறைந்ததாக இருந்தாலும் அந்த நாள் ஜீவன் நிறைந்த நாளாக இருந்தால் நாம் செய்ய நினைக்கும் காரியங்கள் கண்டிப்பாக எதிர்பாரான வெற்றிகளையும் லாபங்களையும் நமக்கு ஈட்டித்தரும்.
நேத்திரம் எப்படி 3 விதங்களில் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன என்பது அதே போலத்தான் இந்த 3 விதங்கள் பிரிக்கப்படுகிறது. முழு ஜீவன் முழு வாழ்க்கை முழு சிறந்ததான நாளாகும். அரை ஜீவன் அரை வாழ்க்கை மத்தியமமான பலன்களை தரும் நாளாகும். ஜீவன் இல்லாத நாள் உயிரற்ற நாள், நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஜீவன் கணித முறைகளாக பார்க்க வேண்டும். முக்கியமாக சூரியன் இருக்கும் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஜீவன் வகைப்படுத்தப்படுகின்றன. சூரியன் இருக்கும் நட்சத்திரத்திற்கு முன்பின் உள்ள நட்சத்திரம் ஜீவன் இல்லாத நட்சத்திரங்கள். ஆகையால் இந்த தினங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சூரியன் இருக்கும் நட்சத்திரத்திற்கு 3, 4, 5, 6, 7, 8 முன்பின் உள்ள நட்சத்திரங்கள் அரை ஜீவன்கள் உள்ள நட்சத்திரங்களாகும். மத்திம பலன்களை கொடுக்கும். சூரியன் இருக்கும் நட்சத்திரத்திற்கு 9, 13 முன்பின் உள்ள நட்சத்திரங்கள் ஒரு ஜீவன் உள்ள நட்சத்திரங்களாகும். இது உங்களுக்கு நன்மையை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஒரு மனிதர்கள் எப்படி தீய நாளை அதாவது நல்ல நாளாக பார்த்து தெரிந்து கொண்டு செயல்படுவதே இந்த இடத்தில் முக்கியத்துவமாகவே இருக்கின்றன. இன்றளவும் குறிப்பாக ஒரு சுப தினத்தை தேர்வு செய்வதற்கு அன்றைய நாளில் நேத்திரம் ஜீவன் உள்ளதா என பஞ்சாங்கத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெரிந்து கொண்டு குறிப்பாக அந்த நாட்களில் நல்ல நாளா அரை சுபமா அரைக்கண் உடைய நாளா இந்த மாதிரியான நாளாக என்னை எவரோ ஒருவர் குறித்து கொடுத்தார். ஆகமையால் இந்த நாளில் நான் சுபகாரியத்தை செய்தேன், எனக்கு இவ்வாறு மாபெரும் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்பதை மனதில் நினைத்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் கூறும் இந்த முறைகளை செய்து பாருங்கள். இந்த நாள் நல்ல நாளா சுப நாளா என்பது உங்களுக்கே தெரியும். ஆகமையால் இந்த நாட்களில் இதனை தவிர்த்து விடுவது நல்லதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.